நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது சிசேரியனுக்கு 4 நேரம் பிடிக்கும் போது கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றதான் பேச வரோம். அதாவது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நம்ம இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப், சென்ற பிறவியோடைய கர்மா என்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகமே அப்படிதான் இயங்கி கொண்டு வருகிறது. நம்ம கடந்த காலங்கள்ல, கடந்த பிறவியில நம்மளோட சாஸ்திரம் சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் செய்த நன்மை தீமையை அளவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப இந்த பிறவியில நம்ம நம்மளுடைய தலைவிதி என்பது எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும், இந்த பிறவியில நீங்க என்ன விதமான கர்மா செய்றீங்களோ, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதோ, நீங்க என்ன நல்லது பண்ணிருக்கீங்க, கெட்டது பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் தராசு போல இடை போட்டு அடுத்த பிறவி என்பது நீங்க எப்படி பிறப்பீங்க என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இதை நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்பது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பிறவில நம்ம எப்படிப்பட்ட செயல்களை செய்வோம், போன பிறவில நம்ம எப்படி இருந்தோம், அடுத்த பிறவில எப்படி இருப்போம், இது போல எல்லா விஷயங்களும் அந்த கண்ணாடி போல அந்த பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஜாதகம்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். கிரகங்கள் தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கிரகங்களுடைய சதிராட்டம் என்று சொன்னா அது மிகையாகாது. அப்ப நம்ம இப்போ ஒரு தசாபுத்தி போகும், அவங்களால யோகமான நிலையில இருப்பாங்க, அடுத்த தசைகள் என்பது மாறும். அப்படி மாறும்போது பெரிய ஆளா இருந்து தெருகோடிக்கு வரக்கூடிய சூழல்களை எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருப்போம். அவங்களோட ஜாத் அனலைஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே அந்த கிரகங்கள் தான். கிரகங்கள் என்பது வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய கர்மா தான். நம்மளோட கர்மாவின் வெளிப்பாடு தான் கிரகங்கள் புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில இந்த சிசேரியனுக்கு அப்படி சொல்லி பார்க்கும்போது சில நேரங்களில் சில காம்ப்ளிகேஷனால டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா சிசேரியன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஜோதிட ஆலோசனைக்காக கேட்க வராங்க, தொடர்பு கொண்டு பேசுறாங்க. நல்ல நாளா, நல்ல நேரமா, என்னுடைய பிள்ளை நல்ல யோகமான ஒரு அமைப்புல இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்கவா ஒரு 2 டேட் குடிச்சு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி தொடர்பு கொண்டு பேசுறாங்க. ஆனா இது போல அமைப்புல குடிச்சதுன்னா அவன் கர்மால எஸ்கேப் ஆயிடலாமா சார், எல்லாமே யோகமான அமைப்புல வந்துருவாங்க சில பேர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இந்த சிசேரியனுக்கு 4 நேரம் குடிக்கும் போது எவ்வளவு தவறுகள் ஏற்படுதுல, தவறான அமைப்புல சில பேர் குடிச்சிடறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க கர்மா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். அப்ப நல்ல அமைப்புல நம்ம குடிக்கும் போது அதுவும் அவங்களுக்கு நல்ல கர்மா இருந்தாதான் அவங்க நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல 4 நேரம் என்பது அவங்களுக்கு குடிக்க வரும். இது போல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. தகுந்த சரியான நபர்கிட்ட சரியான ஆலோசனை கேட்க போவாங்க. அவங்களுக்கு நல்ல கர்மா இருக்கும் பட்சத்துல, இந்த பிறவில் நல்ல யோகமான நிலையில இருக்கும் பட்சத்துல நல்ல ஆலோசனை பெற்று நல்ல விதமான அந்த 4 நேரம் என்பது அவங்களுக்கு பெறக்கூடிய சூழல் என்பது இருக்கும். சரி, இப்ப விஷயத்தோட போயிடலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில பேர் நினைக்கிறாங்க என்ன தவறு பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு அந்த சிசேரியனுக்கு அந்த நாள் குடிக்கும் போது முகூர்த்த நாளா இருக்கணும், அஷ்டமி இருக்கக்கூடாது, நவமி இருக்கக்கூடாது அப்படின்றாலும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா செலிபிரிட்டிஸும், பெரிய பெரிய விஐபி, விவிஐபி எல்லாமே பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள தான் பிறந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சாதாரண நாள்ல, அஷ்டமியில, நவமியில, யமகண்டத்துல பிறந்து பெரிய ஆளா ஆனவங்களும் இருக்கிறாங்க. அதனால வெறும் இந்த அடிப்படையா வைத்து மூர்த்த நாளா மட்டும் தான் இருக்கணும், வளர்பிறையில மட்டும் தான் இருக்கணும், அஷ்டமியில மட்டும் தான் இருக்கக்கூடாது, நவமியில இருக்கக்கூடாது, இப்படிலாம் சில பேர் சொல்றாங்க. அப்பெல்லாம் எதுவுமே இங்க வேலை செய்யறது இல்ல. முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும். ஏன்னா இது போல விஷயங்களை பார்த்துட்டு அடிப்படையான விஷயத்தை என்பது தவற விட்டுறாங்க. அதுதான் முக்கியமான சொல்ல வரக்கூடிய விஷயம் என்பதே. அப்ப என்ன விஷயத்தை தவற விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க முகூர்த்த நாள், அஷ்டமி நவமியில இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கவனமாக பார்க்கக்கூடியது, தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அந்த தாய்க்கு நல்ல நாளாக இருக்கணும். ஏன்னா அந்த பிரசவம் சிசேரியன் என்பது பண்றாங்கன்னா எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தாய்க்கும் பிள்ளைக்கும் நல்ல அமைப்புல என்பது இருக்கணும். நீ சின்ன தவறு அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவுடைய லக்னத்துக்கு, ராசிக்கு அந்த சந்திரன் நல்ல சாதகமான அமைப்புல போலனா நிறைய விதமான காம்ப்ளிகேஷன் என்பது வந்துடும். பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துரும், இல்ல தாய்க்கு ரொம்ப சீரியஸா போறதுக்கான கண்டிஷன் என்பது கொடுத்துரும். அப்ப ஏதோ ஒரு நாள் தேர்வு செய்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு 5/10/2026 ஒரு உதாரணத்துக்கு போடுறேன். இந்த நாள் அந்த பெண்மணி, அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட லக்கணம், இப்போ உதாரணத்துக்கு அவங்க தனுசு லக்கணமா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு போடுறேன். இந்த தனுசு லக்னமா இருக்கிறாங்கன்னா இந்த பெண்மணிக்கு இன்றைய நாளில் போகக்கூடிய சந்திரன், உதாரணத்துக்காக நான் சொல்றேன் எல்லாமே, இந்த தனுசு லக்னத்துக்கு 6வது வீடான இங்கேயோ, 8வது வீடான இந்த இடத்துலயோ, 12வது வீடான இந்த இடத்துலயோ, ரிஷபம், கடகம், விருச்சிகம் இந்த ராசிகள்ல இந்த சந்திரன் போகாத அமைப்புல இருக்கான்றதை பாத்துங்க. ஏன்னா இது எல்லாமே நோய் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். இவங்க லக்னத்துக்கு 6, 8, 12 என்பது நோய் சார்ந்த ஸ்தானம். இப்ப இந்த ராசிகள்ல இவங்க லக்னத்துக்கு 6, 8, 12ல நீங்க குறிக்கக்கூடிய அந்த நாள்ல சந்திரன் போகவே கூடாது. போனா நிறைய விதமான பிரச்சனைகளை கொடுத்துரும். ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவங்களோட லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா, ராசிக்கு கூட விட்டுருங்க, ஆனா ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு பார்க்கணும். லக்னத்துக்கு 5வது வீட்டில் சந்திரன் போனால் சிறப்பு,
அதே போல 9வது வீட்டில் சந்திரன் போனால் சிறப்பான ஒரு அமைப்பு. இல்ல லக்னத்துல கூட சந்திரன் போகலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இல்ல மற்ற இடத்துல கூட சந்திரன் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது. ஆனா 6, 8, 12 மட்டும் அந்த தாயின் லக்னத்துக்கு 6, 8, 12 ராசியில மட்டும் சந்திரன் என்பது பிரயாணம் பண்ணக்கூடாது. நீங்க குறிக்கக்கூடிய அந்த டேட்டு, சரிங்களா? இந்த விஷயத்த கவனமாக என்பது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளை குறிச்சிட்டோம். இப்ப அம்மாவோட வேலை என்பது முடிஞ்சு போச்சு. அடுத்து அன்றைய நாள்ல நீங்க அந்த லக்னத்தை என்பது கணக்கு பண்ணணும்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல லக்ன சந்தில விழுந்துருச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல 2 லக்னம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லக்ன சந்தில முன்ன பின்ன வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அப்ப நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய லக்னம், இப்ப சந்திரன் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். அங்க அம்மாவுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த லக்னத்தை குறிக்கிறீங்களா, குழந்தைக்கு அவங்க டாக்டர் சொல்லிடுவாங்க, காலை 9ல இருந்து 5 மணிக்குள்ள கொடுங்க, இல்ல 6ல இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கூட இருக்கலாம். இது போல அமைப்புலாம் சொல்லிட்ட பிறகு அன்றைய நாளில் போகக்கூடிய சந்திரன் அதே போல 6ல 8ல 12ல இல்லாத போல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த நாளை தேர்வு செய்யும் போது அந்த பெண்மணிக்கு தாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த தாயோடைய லக்னத்துக்கு 6, 8, 12ல சந்திரன் போகாத அமைப்புல இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாளை குறிச்சிட்ட பிறகு அந்த குழந்தையோட லக்னம் தேர்வு செய்யறீங்களா, அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ல சந்திரன் இல்லாத அமைப்புல என்பது இருக்கணும். மதிக்கட்ட ஜாதகம் சொல்லுவாங்க சில நேரங்கள்ல. அந்த லக்னத்துக்கு 8ல சந்திரன் போச்சுன்னா அதுக்கு விதிவிலக்கெல்லாம் இருக்கு. லக்னத்துக்கு 8ல சந்திரன் போனா கெட்டதுதான் ஃபுல்லா பண்ணிடும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளோ இளமையிலோ ஒரு சில போராட்ட நிலைகளையோ ஒரு தவறான வழிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸப்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை ஆகாத பட்சத்துல அந்த விஷயத்தை மறக்காம அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் அப்ப நீங்க கவனமாக பார்க்கக்கூடியது என்பது இந்த 2 விஷயத்தை பார்த்துட்டீங்களா. அடுத்து என்னென்ன விஷயங்கள் கவனமா பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லக்னம், லக்ன அதிபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவரின் ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது லக்னம், லக்னாதிபதி, எவ்வளவு காலம் ஒருத்தவங்க உயிர் வாழ்வாங்கன்றது. அதே போல ஆயுள் ஸ்தானம் என்பது 8ஆம் பாவம், 8ஆம் அதிபதி. இந்த 2 விஷயங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ என்னதான் பொருளாதார அமைப்புல குழந்தை நல்ல அமைப்புல தகுந்த மாதிரி நீங்க தனஸ்தானாதிபதியை வச்சாலும், இல்ல பாக்கியாதிபதியை வச்சாலும், இல்ல தொழில் ஸ்தானாதிபதி வச்சாலும், நீங்க லக்னம், லக்னாதிபதி, 8ஆம் அதிபதியை தவறான அமைப்புல வச்சுட்டீங்க வச்சீங்க, அப்ப ஆயுள் இல்லாம அது மற்ற விஷயங்கள் தன சம்பத்துகள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. அப்ப லக்னம், லக்னாதிபதி லக்னத்துக்கு 10, 11ஆம் பாவத்தில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இல்ல 1, 4, 7, 10 போன்ற கேந்திர வீடுகளில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இது முதல் தரமான ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு அதே தனுசு லக்னம் எடுத்துங்க. குழந்தையோட லக்னம் தனுசு லக்னம் என்பது பாவிச்சிட்டீங்க நீங்க, சரிங்களா? அப்ப இந்த லக்னத்துக்கு அதிபதி குரு. இந்த குரு முதல் தரமான ஒரு அமைப்புகள்ல இங்க இருக்கலாம். கேந்திராதிபதி தோஷம் அதெல்லாம் சொல்லி இப்ப குழப்பிக்க வேண்டாம், அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். இது ஜென்ரலா சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். இப்ப லக்னாதிபதி குரு லக்னத்தில் இருப்பதும் சிறப்பு, திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் வீட்டில் இருப்பதும் சிறப்பு, 11ஆம் வீடுகளில் இருப்பதும் சிறப்பு நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் இது உபய லக்னமா இருக்கின்றதுனால மாரக வீடாக வரும். இந்த இடத்துல 11ஆம் வீடு அப்படி இருக்கிறதுனால இந்த 5ஆம் அதிபதியான செவ்வாய் உடைய தொடர்புகள் என்பது இந்த குருவிற்கு இருக்க வேண்டும். டைரக்ட் பார்வை இல்ல சபையோட 4, 7, 8ஆம் பார்வை. சபை பார்த்தா கெட்டதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உபய லக்னத்துக்கு 11, 7, 11 மாரக வீடுகள். 11ஆம் வீடு உபஜயஸ்தானமாக இருப்பது நல்ல அமைப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனா மாரக பலன்களை தரும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்கள்ல செவ்வாய் 5ஆம் அதிபதியான நல்ல ஒரு தீர்க்க ஆயுளை தரக்கூடிய இந்த லக்னத்துக்கு, இந்த தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாயோட தொடர்போ இல்ல 9ஆம் அதிபதியான இங்க போடாம பாக்ஸ் போட்டுங்க. இந்த இடத்துல 9ஆம் அதிபதி சூரியனின் தொடர்போ இந்த குருவிற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா மாரக பலன்கள் தவிர்க்கப்பட்டு யோக பலன்கள் 11ஆம் வீட்டான யோக பலன்கள் நிச்சயமாக வேலை செய்யும். அப்ப இந்த விஷயத்த பார்க்கணும். அதே போல 8ஆம் அதிபதி சந்திரன் இந்த இடத்தில் நீச்சமாக இல்லாதது போல பாத்துங்க. இந்த இடத்துல இல்லாத அமைப்புகள் இருந்து பாத்துங்க. அப்ப இதை மெயினா பாத்துக்கணும். அதே போல இந்த இடத்துலயும் சந்திரன் இல்லாத அமைப்புகளுமே பாத்துங்க. அதே போல 6வது ராசிக்குள்ள இதுல உச்ச நீங்க நினைச்சுப்பீங்க இந்த சந்திரன் இந்த லக்னத்துக்கு 6ஆம் ராசி. சில நேரங்களில் குழந்தை பிறந்தவனே எழுத்து சார்ந்த பிரச்சனைகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இந்த இடத்துல இருந்தேன்னா ஒண்ணு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகள் தான் வரும். அப்ப உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப லக்னம், லக்னாதிபதி என்பது முக்கியம். ஆயுள் ஸ்தானாதிபதி என்பது முக்கியம், அந்த ஆயுளை தீர்மானிப்பதற்கு. அதே போல 6ஆம் அதிபதி நல்லா இருக்கா,
ஏன்னா வந்து ஹெல்த் பிரச்சனை கொடுக்கூடாதுல்ல, சில ஆயில் விஷயம் இருந்தும் உடல் நலம் சார்ந்தவங்களை இளமையிலே பிரச்சனை கொடுக்குற எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறேன். சில குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூளை வளர்ச்சி சார்ந்த வகையில பிரச்சனைகள் என்பது கொடுத்துரும். அதனால பெற்ற பேரண்ட்ஸுக்கு நிறைய விதமான போராட்டங்கள் இளமையிலேருந்தே அந்த குழந்தைங்க பார்த்துக்கிறது கொள்றது நிறைய விதமான அந்த பிரச்சனைகள் என்பது கொடுத்துரும். சரிங்க, அந்த மூளை வளர்ச்சி கரெக்டான அமைப்பு அதனால ரொம்ப ப்ராப்ளம், அக்ரெசிவா இருக்கிறது, இது போல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அப்ப நீங்க வந்து லக்னாதிபதி 8ஆம் அதிபதியை பார்த்து விட்ட பிறகு அதே போல ஜாதகத்தில் அந்த அதான் தசாபுத்தி ரீதியாக நடப்பு தசாபுத்தி நல்ல சாதகமான அமைப்புல இருக்கா, குழந்தை பிறக்கும் போது அந்த சந்திரன் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும், அந்த நட்சத்திர அதிபதி ஒரு ஆரம்ப தசையாக வரும், அந்த தசாபுத்தி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புல இருந்து இருக்கான்றதை பார்க்கணும். 2ஆம் பாவத்துல கேது இருக்கான்றதை பாருங்க. கேது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஸ்டாமரிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது பார்த்துக்கணும். இப்ப இந்த விஷயங்களை பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் பொருளாதார சூழ்நிலைக்கு என்பது வரணும். 10ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ நல்லா ஸ்ட்ராங்கான அமைப்புல இருக்கணும். ஒரு ஜாதகருக்கு பணம் வருதா வரலையா எல்லாமே 2ஆம் பாவம் சொல்லக்கூடியது. அப்ப சனி நல்ல ஸ்தானத்துல என்பது இருக்கணும். அதே போல 10ஆம் அதிபதியான புதன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். டேரக்டா இங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. எக்காரணத்தை கொண்டும் ஒரு இருளண்டி போயிருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கக்கூடாது. இப்ப சனியோ புதனோ, அதாவது புதன் வந்து ராகு கேது சேர்க்கையில் இருப்பது, இல்ல புதன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று இருந்துச்சுன்னா அப்பயும் வந்து பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா 5, 9 என்பது 10ஆம் பாவத்தை உடைக்கும். அதன் ரீதியா அந்த பிரச்சனைகளை கொடுக்கும். சில பேர் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்ல பணத்தை கொடுக்க நினைப்பாங்க, ஆனா அங்க பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடப்பு தசாபுத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதே போல குழந்தை பிறக்கும் போது அப்பா அம்மாவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறது போல இந்த 9ஆம் பாவத்தையோ 4ஆம் பாவத்தையோ சரி பண்ணி வைக்கணும். சூரியன் சந்திரன் நல்லா இருக்கு அந்த நாள் என்று நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சில பேர் குழந்தை பிறந்த உடனே வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டக்கு நேரத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்து ஒரு விஷயத்தை என்பது பண்ண வேண்டியது இருக்கும். நடப்பு தசாபுத்தி ஆரம்ப நிலைகள்ல என்ன வருதோ, சப்போஸ் இந்த தனுசு லக்கணமே எடுத்துங்களேன். தனுசு லக்கணத்துக்கு இந்த இடத்துல வந்து சந்திரன் போகுது. இங்க 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கார்த்திகை நட்சத்திரம். இது கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம். நீங்க எடுக்கிறீங்க, சப்போஸ் இந்த சுக்கிர நட்சத்திரம் எடுத்துறீங்கன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வருவாரு, 11ஆம் அதிபதியா வருவாரு. எழுத்து சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் கொடுத்துரும். அப்ப கவனமா வந்து இந்த பரணி நட்சத்திரத்தை வந்து சந்திரன் போகாத அமைப்புல வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூரிய நட்சத்திரம் எடுக்கலாமா, தாராளமா எடுக்கலாம். இந்த பாக்கியாதிபதி தான். சூரியன் நல்லா இருக்கு, இங்கேயே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், இல்ல 10ஆம் வீட்டை திக்பலம் பெற்றிருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறது போல வச்சுக்கலாம். அதே போல கேது நட்சத்திரத்துல எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஆனா கேது நல்ல அமைப்புல இருக்கான்னு பாத்துங்க. கேது அதே போல 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்துல இருக்கா, திரிகோண வீடுகளில் இருக்கிறதா, 6, 8, 12 தொடர்பு இல்லாம அமைப்புல இருக்கான்றதை பாத்துக்கினா அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அப்ப இந்த விஷயங்களும் கரெக்டா வந்து தசாபுத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தி ஒரு முக்கியமான வயது காலங்கள்ல, அந்த சம்பாதிக்கக்கூடிய வயது காலங்கள்ல ஒரு வயசுல இருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் முக்கியமா நல்ல யோகமான தசாபுத்திகள் வருகிறதான்றதை பாத்துக்கணும். இதெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி அந்த விஷயத்தை பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து 100% வந்து சாதகமா இருக்கிற மாதிரி யாராலுமே கணித்து விட முடியாது. நான் அப்படி சொல்றாங்கன்னா அது தவறுன்ற அர்த்தம். அது பில்கேட்ஸாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில கஷ்டம்ன்றது படுறாங்க. அப்ப கஷ்டமே இல்லாத அமைப்புல என்னோட பொண்ணுக்கு பையனுக்கு இருக்கணும் சார் அப்படின்னு அப்பெல்லாம் யாராலும் பண்ண முடியாது. ஆனா அடிப்படை தேவையான விஷயங்கள், முக்கியமான ஆயுள், ஆரோக்கியம், உத்தியோகம், பொருளாதார விஷயங்கள், ஃபேமிலி லைஃப் நல்ல அமைப்புல இருக்கான்றதை பார்த்தணும். அதே போல 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி நல்லா இருக்கான்றதை பார்த்தணும். லைஃப் பார்ட்னர், மேரேஜ் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 7ஆம் அதிபதி 6, 8, 12 தொடர்பு இல்லாம, நீச்சம் அடையாம, அஸ்தங்கம் அடையாம, இது போல வகையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்புகள்ல 1, 5, 9ஆம் பாவத்தோடு நல்ல அமைப்புகள்ல இல்ல கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சு நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்புல வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். ராகு கேது 7 இல்லாத போல பாத்துங்க. இருந்துச்சுன்னா அது விதிவிலக்குகள் என்பது இருக்கு. அதெல்லாம் கவனமா பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணும் பட்சத்துல நிச்சயமாக நல்ல அமைப்புல பண்ண முடியும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிசேரனுக்கு 4 நேரம் குடிக்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க. இல்ல ஜாதகம் டீட்டெயிலா பார்க்கணும், வாஸ்து, நியூமராலஜி, எந்த கன்சல்டேஷன் தேவைன்னா தொடர்பு கொண்டு பேசலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தொடர்பு கொண்டு பேசுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க, பல முக்கியமான தகவலாம் நம்ம போட்டிருக்கோம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோபாத் கண்ணன். நன்றி, வணக்கம்.